ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 9th மேக்ஸில் பயிற்சி 1.5 8வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? a ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு a + 1/2 a பிலாங்ஸ் டு wன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி a வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. wங்கிறது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? 0 1 2 அப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 5 வரைக்கும் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 5 வரைக்கும் எதனால எடுக்கணும்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால 5 வரைக்கும் எடுக்கும். லெஸ் தென் ஆர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் 4 வரைக்கும் எடுத்தால் போதும். சரிங்களா? இப்போ இங்கே 5 வரைக்கும் எடுக்கணும். ஏ வந்து ஏயோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0 1 2 3 4 5ன்னு இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு a + 1/2. அதே மாதிரி ஏயோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0 1 2 3 4 5. சரியா? இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய்யோட ஆன்சர் கண்டுபிடிப்போம். சரியா? ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு 0 எனில் நம்மளுக்கு ஒய் வந்து என்ன வரும்? 0 + 1/2 என்ன வரும்? 1/2. அடுத்து a ஈக்குவல் டு 1 எனில் நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் என்ன வரும்? 1 + 1/2 என்ன வரும்? 2/2ன்னு வரும். 2 அடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து a ஈக்குவல் டு 2 எனில் y ஈக்குவல் டு 2 + 1/2. அப்போ 2 + 1 3/2. சரியா? அதாவது இங்கே ஏயோட வேல்யூ 0 1 2 இங்கே ஏக்கு பதிலாக பிரதிட்டு எழுதும். சரியா? அடுத்து a ஈக்குவல் டு 3 எனில் அப்போ y ஈக்குவல் டு என்ன வரும்? 3 + 1/2 ஈக்குவல் டு 4/2. 2 2 2 4. அப்போ 2. a ஈக்குவல் டு 4 எனில் என்ன வரும்? y ஈக்குவல் டு 4 + 1/2 ஈக்குவல் டு 5/2. அடுத்து a ஈக்குவல் டு 5 எனில் y ஈக்குவல் டு என்ன வரும்? 5 + 1/2 ஈக்குவல் டு 6/2ன்னு வரும். 2 2 2 6. அப்போ 3 வரும். சரியா? அப்போது ஏயோட கணம் எப்படி இருக்கும்னா a ஈக்குவல் டு என்னது? 1/2. அடுத்து 1. அடுத்து 3/2. அடுத்து என்னது? 2. அடுத்து 5/2. அடுத்து 3. சரியா? இதுதான் ஏங்கிற கணம். இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு 2n - 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது n வந்து பிலாங்ஸ் டு w. அதே மாதிரியே w தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. w 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று என்னது கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் n வந்து 5க்கு குறைவான நம்பர்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ 4ஓட நிப்பாட்டிக்கணும். சரியா? அப்போ இதில் வந்து y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 2n - 1/2. அதே மாதிரி n வந்து என்னது? 0 1 2 3 4. சரியா? ஏன்னா லெஸ் தேன் 5 கொடுத்துருக்காங்க. 5க்கு முன்னாடி உள்ள நம்பர். சரியா? இப்போ இந்த இதில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லாட்டி எப்படி டைரக்டானாலும் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு இது என்னது? 0 அப்படி தானே? அப்போ 2 இன்ட்டு 0 - 1/2 ஃபஸ்ட்டு உறுப்பு. ரெண்டாவது இது பாருங்கள், 2 இன்ட்டு 1 - 1 இது ரெண்டாவது உறுப்பு. அடுத்து 2 இன்ட்டு 2 - 1/2 இது மூணாவது உறுப்பு. அடுத்து 2 இன்ட்டு 3 - 1/2 இது நாலாவது உறுப்பு. அடுத்து 2 இன்ட்டு 4 - 1/2 இது அஞ்சாவது உறுப்பு. சரியா? அதாவது எண்ணுக்கு பதிலாக 0 1 2 3 4 இதை பிரதிட்டுருக்கேன். சரிங்களா? இதை இப்போ பிரதிட்டு டைரெக்டாகவே எழுதிடலாம். இதை மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி கூட இந்த இதுக்கு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது என்ன வரும்? 0 இன்ட்டு 2 என்னது? 0 தான் வரும். அப்போ -1/2 வரும் நம்மளுக்கு இங்கே ஆன்சர். அடுத்து இங்கே பாருங்கள், 2 இன்ட்டு 1 2 - 1/2. அடுத்து 2 2 4 - 1/2. அடுத்து 23 6 - 1/2. அடுத்து 24 8 - 1/2. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே -1/2 வரும். அடுத்து இங்கே பாருங்கள், 2 - 1 என்னது? 1/2. அடுத்து 4 - 1 என்னது? 3/2. அடுத்து 6 - 1 என்னது? 5/2. 8 - 1 7/2. அப்போது பிங்கிற கணம் எப்படி இருக்கும்? -1/2 7/2 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அடுத்து சிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? a - b சேர்ப்பு சியும் a - b வெட்டி a - cயும்
ஈக்குவல்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஏயும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. செய்வோமா சம்மு. பாருங்கள், ஏபிசி கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதியிருக்கேன். இந்த இதை தான் நம்ம நிரூபிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு இப்போ பி சேர்ப்பு சி கண்டுபிடிப்போம். சரியா, பி சேர்ப்பு சி என்ன வரும்? பிஐ சிஐயும் சேர்த்து எழுதணும். டைரெக்டாக எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு பியில் உள்ள உறுப்புக்களை எழுதுங்க. 1/2 -1/2 1/2 3/2 5/2 7/2. சரியா, அடுத்து சியில் உள்ள உறுப்புக்கள் என்னெல்லாம்? -1 -1/2 எடுத்து எழுதிட்டோம். அடுத்து 1, அடுத்து 3/2 எழுதியாச்சு. அடுத்து 2. சரியா, இதான் என்னது? பி சேர்ப்பு சி. அடுத்து என்னது வேணும் நம்மளுக்கு? ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி வேணும். அப்போ ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ என்னது நம்மளுக்கு? ஏங்கிற ஒரு கணம் வந்து 1/2 1 3/2 2 அடுத்து 5/2 3. சரியா, மைனஸ் பி சேர்ப்பு சி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -1/2 1/2 3/2 5/2 அடுத்து 7/2 அடுத்து -1 1 2. சரியா, இப்போ இதில் வர்ற உறுப்புகள் இதில் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மிச்சம் ஏழு என்ன உறுப்புகள் இருக்கோ அதை எழுதணும். சரியா, இப்போ -1/2 இருக்கான்னு பாருங்கள். இல்லை, 1/2 இருக்குது. 1/2 கட் பண்ணிடுங்க. அடுத்து 3/2 இருக்குது. அடுத்து 5/2 இருக்குது. அடுத்து 7/2 இல்லை, -1 இல்லை, 1 2 இருக்குது. அப்படி தானே? அப்போ 1 2 ரெண்டையுமே கட் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன இருக்குது? இதில் 3 மட்டும்தான் இருக்குது. அப்படி தானே? அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? 3. சரியா, அப்போ ஏ மைனஸ் பி சேர்ப்பு சியில் என்ன உறுப்பு மட்டும் வரும்? 3 மட்டும் வரும். அப்போ இதை ஃபஸ்ட்டு இதாக வச்சுக்கோங்க. அடுத்து என்னது? ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. சரியா, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஏயை எடுத்து எழுதிக்கோங்க. 1/2 1 3/2 2 5/2 3. சரியா, மைனஸ் பி என்னது? -1/2 1/2 3/2 5/2 7/2. சரியா, இப்போ பாருங்கள், இங்கே பியில் வர உறுப்புகள் வந்து ஏல இருக்கக்கூடாது. சரிங்களா, பியில் பாருங்கள் -1/2 இதில் இல்லை, 1/2 இருக்குது. அப்போ இதை கட் பண்ணிடுங்க. அடுத்து 3/2 இருக்குது, 5/2 இருக்குது. சரியா, அப்போ இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன உறுப்புகள்லாம் இதில் இருக்குது? 1 2 3. சரியா, அப்போ ஏ மைனஸ் பியில் 1 2 3 மட்டும் வரும். அடுத்து ஏ மைனஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ மைனஸ் சி ஏயை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. என்னது? 1/2 1 3/2 2 5/2 3. சரியா, மைனஸ் சி என்னது நம்மளுக்கு? -1 சி பாருங்கள், -1 -1/2 அடுத்து 1 3/2 2. சரியா, இப்போது இதில் வர்ற உறுப்புகள் சியில் வர்ற உறுப்புகள் இதில் இருந்தால் கட் பண்ணிடுங்க. என்னது? 1 இருக்குது, வேறு 3/2 இருக்குது, 2 இருக்குது. சரியா, இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் என்னது இருக்குது பாருங்கள், அது மட்டும் எழுதிக்கோங்க. என்ன வரும்? 1/2 5/2 3. சரியா, அப்போது இது ஏ மைனஸ் பிக்கும் ஏ மைனஸ் சிக்கும் பொதுவாக உள்ளதை எழுதணும். ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் பொதுவாக என்னது இருக்குது? 1/1 2 3 இருக்குது. இங்கே 1/2 5/2 3 இருக்குது. ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னது? 3 மட்டும்தான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3. சரியா, இப்போ இதை வந்து ரெண்டாவது இதாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 3, இந்த இதில் பாருங்கள் இது 3. சரியா, அப்போது 1 மற்றும் 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படி தானே? 1 மற்றும் 2 நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. சரிங்களா, இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 8th சம்முக்கு. அது வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து 2n+1 போட்டு செஞ்சுட்டேன். சரிங்களா, அதில் ஆடியோவும் கட் ஆயிடுச்சு. அந்த இது வந்து கொஞ்சம் அது புரியாதவங்க இந்த இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.